ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் டசல்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கான ரோப்பும் நான் தேவையான கிளாத்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு, ஒவ்வொரு பக்கமும் 3.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளில் இருக்கிற இந்த போர்ஷனும் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வந்து இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே பாக்ஸ் டைப்பில் சின்ன பீஸ் இருக்குல்ல, இந்த சின்ன பீஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.25 இருக்க மாதிரி ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சைடு பார்த்தாலும் கரெக்டாக ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் கூட நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிற போர்ஷனை வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரைட் சைடு ஒன்றா வச்சுக்கோங்க. ராங் சைடு பக்கம் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கோம். ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக வந்து முடிக்கக்கூடாது. ஏன்னா ரைட் சைடு பக்கம் டேர்ன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பக்கம் வந்து முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் கேப் விட்டுட்டு பேலன்ஸ் போர்ஷன் வந்து இந்த மாதிரி தச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்கிற இன்னொரு போர்ஷன் வந்து தைச்சி முடிச்சிருங்க. இப்போ இந்த சர்க்கிள் டைப்பில் இருக்கிற இந்த போர்ஷனையும் ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு ராங் சைடுக்கு மேலே வந்து தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாத் டேர்ன் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கிளாத் எந்தளவுக்கு டேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னால கொஞ்சம் நீடில் பொறுமையாக வந்து ஏற்றி இறக்குங்க. நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணும்போது தான் அது கரெக்டான அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து கரெக்டாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பொறுமையாக வந்து தைச்சிட்டு வரேன். தைச்சி முடிச்சக்கப்புறமா நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 1 இன்ச் அளவுக்கு. அந்த போர்ஷனில் நம்ம கிளாத்தை டேர்ன் பண்ணி எடுக்கணும். இப்போ கிளாத்தை டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த சர்க்கிள் போர்ஷனை சுற்றி இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் கரெக்டாக டேர்ன் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிள் ஷேப் வந்து கரெக்டாக டேர்ன் ஆகி வரும். ஏன்னா சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக டேர்ன் ஆகாது. இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிற இந்த போர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ் சைட்லேயும் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து டேர்ன் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தைச்ச போர்ஷன்லேருந்து அந்த ரவுண்ட் போர்ஷனை வந்து நான் ரைட் சைட் போர்ஷன் திருப்புறேன். எப்படி வந்து திருப்புறேன்னு பாருங்கள். ஒரு ஷார்ப்பான டூலை யூஸ் பண்ணி நீங்கள் டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக திருப்பிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரைட் சைட் பக்கம் டேர்ன் பண்ணக்கப்புறமா சுற்றி ஒரு படிமான தையல் போடணும். நம்ம கேப் விட்டுருந்த போர்ஷனில் கிளாத் எக்ஸஸாக இருக்கிறத உள் பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங்காக வந்து தைச்சி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டேர்ன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது தான் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு தெரியுமே. நம்ம கிளாத்தை டேர்ன் பண்ணுறதுக்காக கேப் விட்டுருந்த அந்த போர்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. தைச்சக்கப்புறம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிற கிளாத்தையும் வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைட் பக்கம் வந்து திருப்பி எடுக்கணும். பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த போர்ஷனை வந்து டேர்ன் பண்ணியாச்சு. இந்த 4 எட்ஜஸ் போர்ஷனில் ஷார்ப்பாக வரதுக்காக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஷேப் வந்து கிடச்சிடும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம டேர்ன் பண்ணுறதுக்காக கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை வந்து கரெக்டாக ஒன்றா வச்சு பிசுலாம் தெரியாத மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி வந்து படிமான தையல் போடணும். நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கிளாத் டேர்ன் பண்ணுறதுக்காக விட்டுருந்த கேப்பையும் ஃபுல்லாக சீல் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டு எடுத்தக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த 2 பீஸும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன பீஸ் எடுத்துருந்தோம்ல, இந்த பீஸை வந்து கிராஸில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி கிராஸில் மடிக்கணும். மடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். டேர்ன் பண்ணி வரும்போது இந்த நடு சென்டர் பாயிண்டில் நம்ம எடுத்துருக்க இந்த ரோப்பை வச்சு நம்ம கிராஸாக நம்ம நாட்டுக்கு கீழே அந்த கொஞ்சம் தைப்போம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். நல்லா வந்து உள்ளே தள்ளி தைச்சிக்கோங்க. இது நிறைய வந்து பிசுறு வரும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் கொஞ்சம் நான் உள்ளே தள்ளி வச்சுட்டு இப்போ ராங் சைடில் இருக்கிற போர்ஷனை ரைட் சைடில் டேர்ன் பண்ண போகிறேன். இப்போ எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். இது டேர்ன் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக அழகாக வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க அடுத்த கிளாத்தையும் பார்த்தீங்கன்னா தைச்சி விடணும். 2 போர்ஷனும் பார்த்தீங்கன்னா நான் தைச்சி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த 2 பீஸையும் பார்த்தீங்கன்னா எப்படி தைக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் போர்ஷனில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த போர்ஷனோட எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து வச்சுட்டு நம்ம கீழே வந்து தையல் போட போகிறோம்.
எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த 2 குட்டி ஹேங்கிங்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு நல்லா ஒட்டின மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக வச்சு தையல் போட்டு எடுத்தக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்னதாக வந்து அழகாக கீழே தொங்குற மாதிரி இருக்கும். இப்போ இதோட சென்டர் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சென்டராக வந்து ஒரு கோடு போட்டு விட்டுட்டு கையூசியை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஓட்டு தையல் வந்து போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக இந்த மாதிரி கிளாத்தை மடித்து தைக்கிறது தான் ஓட்டு தையல்னுவோம். நீங்கள் இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். நீங்கள் கிளாத்தோடு சேர்த்து இழுக்கும் போது இந்த மாதிரி சுருக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சுருக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து நெருக்கமாக இழுங்க. அந்த கிளாத்து ஃபுல்லாக வந்து சுருங்கணும். இந்த மாதிரி சுருங்கினக்கப்புறமா 2 சைடும் அழகான ஒரு பெட்டல் மாதிரி கிடைக்கும். நல்லா சுருக்கினக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் நல்லா இறுக்கி நல்லா கட்டிட்டு ஒரு 2-3 நாட் வந்து போட்டுக்கோங்க. 2-3 நாட் போடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த சுருங்கி விடுறது வந்து கழண்டு வராமல் கரெக்டாக க்ரிப் பண்ணிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர்ஷன் வந்து முடிச்சாச்சு. இந்த சர்க்கிள் போர்ஷன் வந்து முடிச்சாச்சு. இப்போ அந்த பாக்ஸ் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போர்ஷன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு போர்ஷனும் அதே மாதிரி தான், சேம் ஸ்டெப்பு தான். இந்த 4 கார்னரில் ஏதோ ஒரு 2 கார்னர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 கார்னரில் சென்டராக பார்த்து கோடு போட்டு விட்டாச்சு. கோடு போட்டக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் போர்ஷனுக்கு எப்படி பண்ணமோ அதே தான். இந்த மாதிரி ஒரு ஓட்டு தையல் போட்டுட்டு த்ரெட்டை வந்து நல்லா மேலே பிடிச்சி இழுத்துட்டு கிளாத்தை ஃபுல்லாக சுருக்கி விடணும். இந்த மாதிரி சுருக்கி விடும்போது நல்லா சுருங்கி வரும். இப்போ அந்த சுருக்கம்லாம் கலையாமல் இருக்கிறதுக்காக 2-3 சுற்றிட்டு அப்படியே நல்லா நெருக்கமாக வந்து நாட் போட்டு விட்டுறணும். நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரிப்பாக வந்து வந்துடும். இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணல, அப்படியே தான் விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த சர்க்கிள் போர்ஷனை கரெக்டாக 2த்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா நாட் போடணும். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷனை 2த்தையும் ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு 2த்தையும் ஒன்றா வச்சு டைட்டாக வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த மேலே இருக்க போர்ஷன், இந்த கீழே இருக்கிற நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போர்ஷன் 2த்தையும் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வச்சு த்ரெட்டுனால தான் நான் சுற்றிட்டு நாட் போட போகிறேன். கடைசியாக வந்து ஒரு 2-3 தையல் வந்து கையாலே வந்து தையல் போட்டு விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தையல் போடுறது. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட்டர்ஃப்ளை ஷேப்பு. நம்ம கரெக்டாக அந்த கிளாத்தோட சுருக்கம்லாம் ஈவனாக எடுத்து விட்டோன்னா உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ரோப்பை வந்து கரெக்டாக இந்த பட்டர்ஃப்ளையோட அந்த மேல் போர்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துருங்க. எந்தளவுக்கு நீங்கள் டைட்டாக தையல் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். நீங்கள் கையில் தையல் போட விரும்பலை அப்படின்னாக்கா மிஷின்லேயும் நம்ம டேரெக்டாக தைக்கலாம். மிஷினில் தைக்கும் போது எப்படி தைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 கார்னர் வந்து ஜாயின் பண்ணும் போது ஏதோ ஒரு கார்னரில் கரெக்டாக அந்த நாட்டை வச்சுட்டு நம்ம தையல் போட்டுட்டு நம்ம ராங் சைட்லேருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பீஸுமே தெரியாமல் நீட்டாக வந்துடும். அதுமாதிரி சர்க்கிள் போர்ஷன்லேயும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் வந்து ப்ளெயினாக விடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனோ இல்லை பீட்ஸோ வச்சு நீங்கள் தைக்கும் போது இதோட ஃபினிஷிங் இன்னமும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலாக வந்து ஈஸியாக ஒரு பட்டர்ஃப்ளை ஹேங்கிங்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.